வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அண்ட் இன்ஜினியர் காமெடி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேஷன். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து பல்வேறு வகைகளை ஜென்ரேட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவர் ஜென்ரேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன், சரிங்களா? எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன் எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல்வேறு சோர்சஸ் மூலியமா ஜென்ரேட் பண்றாங்க. என்னென்ன பல்வேறு சோர்சஸ் அப்படின்னா, ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். பல்வேறு வகையான சோர்சஸ் மூலியமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறதுக்கு மெயினான விஷயம் என்ன, எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு பார்க்கும்போது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, பேசிக்கா மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுல பேசிக்கா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டா கிடைக்கணும், சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டா கிடைக்கணும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சோர்ஸ் வந்து வேணும். இதெல்லாம் பிரைம் மூவர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது பிரைம் மூவர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது அவுட்புட். அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட். இது எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஏசி ஜெனரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பயன்படுகிறது ஏசி ஜெனரேட்டர், அல்லது இதோட பேர் வந்து அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? அல்டர்னேட்டர் ஏசி ஜெனரேட்டர். ஏன்னா அவுட்புட் வந்து ஏசி பவர் தான் கிடைக்குது, ஏசி சப்ளை கிடைக்குது, சரிங்களா? அவுட்புட் வந்து ஏசி சப்ளை கிடைக்குது. அதனால இதை ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேசிக்கா நம்ம ஏற்கனவே சொல்லலாம், மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி எப்படிலாம் நம்ம பவர் வந்து ஜெனரேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட் இது டைப்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து தெர்மல் பவர் பிளான்ட், சரிங்களா? ரெண்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். சோ லிஸ்ட் ஆஃப் பவர் பிளான்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், சரிங்களா? சோ இதெல்லாம் பார்த்தா இந்த மூணு பவர் பிளான்ட்ல கிடைக்கக்கூடிய அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இதுல மறுபடி ரீயூசபிள் பண்ண முடியாது, அதாவது இதை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. இதுல ஒரு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சியூமபிள். ஒன்ஸ் வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ பொருளை அது வேஸ்டேஜஸ் மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது இதெல்லாம் நான் ரெனியூவபிள் எனர்ஜி. இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெனியூவபிள் எனர்ஜி. நான் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா மறுபடியும் புதுப்பிக்க முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. இதுல இருந்து பவரை ஜெனரேட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஸ்டீம் ஜெனரேட் பண்றாங்க. அதாவது எப்படின்னா நிலக்கரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் நெய்வேலி எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலிங்கிற இடத்துல நமக்கு தெரியும் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. என்எல்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நியூக்ளியர் இல்ல, இது சாரி நியூக்ளியர் கிடையாது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதோட பேர் வந்து என்எல்சிங்கிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்கரியை பூமியிலிருந்து தோண்டி எடுக்கிறாங்க. அந்த நிலக்கரியை பயன்படுத்தி தண்ணியை, சாதாரண வாட்டரை வந்து ஸ்டீம் லெவலுக்கு கொண்டு போறாங்க. அது 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது பாயிலிங் பாயிண்ட்.
தண்ணியை கொதிக்க வைக்கும்போது 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல போச்சுன்னா அது வந்து ஆவி நிலையை அடையும். 100 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிக்க ஆரம்பிக்கும். 100 டிகிரிக்கு தான் கொதிக்க ஆரம்பிக்கல, அதுல இருந்து அது கீழே டெம்பரேச்சர் ரைஸ் ஆக கொதிக்க ஆரம்பிக்கும். 100 டிகிரி மேக்ஸிமம் லிமிட், அதான் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை சொல்லுவோம். அந்த 100 டிகிரிக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அங்க கிடைக்கக்கூடிய ஸ்டீமை பயன்படுத்தி பவர் ஜெனரேஷன் நடக்குது. சரிங்களா? அந்த ஸ்டீம் பயன்படுத்தி ஸ்டீம் டர்பைன் அப்படின்னு சொல்றது. டர்பைன்ஸ் மூலியமா தெர்மல் பவர் ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கிறது ஸ்டீம் டர்பைனை அல்டர்னேட்டரோட கப்பல் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்டீம் டர்பைன் வேகத்துக்கு அல்டர்னேட்டர் சுத்துது. அல்டர்னேட்டர் அவுட்புட் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா கிடைக்குது. சரிங்களா? இதுதான் தெர்மல் பவர் பிளான்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். சரி சார், எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். இதுல பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. ஆஷ் புகை வந்து எரிஞ்சு சாம்பலா போயிடும், நிலக்கரி எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய புகையானது ஆஷை ரீயூஸ் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ணி மின்சாரம் தயாரிக்க முடியாது. சரிங்களா? அந்த வாட்டர் வந்து ஃபீட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில இது குறிப்பிட்ட இதை வந்து ஃபீட் வாட்டர் பம்ப்னா இது குளிர் வச்சு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஒரு சில இது மட்டும் தான் அதுல சூட்டபிள் ஆகும். இது ஹைட்ரோலிக் பவர் பிளான்ட்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மாத்தி சொல்றேன், தெர்மல் பவர் பிளான்ட்ல. ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்ணீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேட்டூர் டேம்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம். இந்த மேட்டூர் டேம்ல தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறாங்க. தண்ணி ஒரு டேம்ல தேக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகுது, அதை ஸ்டீம் டர்பைன் வழியா தண்ணி மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு வர வாட்டர் டர்பைன் பேரு. வாட்டர் டர்பைன் மூலியமா வாட்டர் டர்பைன் மேல இருந்து தண்ணி அப்படியே கீழே ரொம்ப ஃபோர்ஸா அதுல கொண்டு போகும்போது என்ன ஆகுது, அதன் மூலம் மின்சாரமானது தயாரிக்கப்படுகிறது. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டர்பைன். சரிங்களா? வாட்டர் டர்பைன் ஆனது, அதுக்கு பேர் வாட்டர் டர்பைன். டர்பைன்ங்கிறது மொத்தத்துல பவர் எலக்ட்ரிக் எனர்ஜி ஜெனரேஷன் பயன்படுத்த முக்கியமான ஒரு பார்ட். கேட்டீங்களா? ஆக வாட்டர் டர்பைன்ங்கிறது நம்ம அல்டர்னேட்டர் கப்பல் பண்ணும்போது என்ன வாட்டர் டர்பைன் சொல்லக்கூடிய அதே விதத்துல அல்டர்னேட்டர் சுத்தும் பொழுது அங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. அதுல ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பவரானது நமக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. சரிங்களா? ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பவரானது உற்பத்தி செய்யப்படுகிறது. கரெக்டுங்களா? சோ இது வந்து இதுல நடக்கக்கூடியது ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல. அடுத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்குது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலியமா அங்க தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து நிலக்கரியை பயன்படுத்தி அது கோல் வந்து நிலக்கரி. இப்ப நியூக்ளியர் பவர் பிளான்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்றது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா தண்ணியை வந்து வாட்டர் வந்து நம்ம ஸ்டீம் லெவலுக்கு கொண்டு போய் அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கிறது. சரிங்களா? இப்ப தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆசிட் பறக்கும், புகை பறக்கும், அதுல வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும், மாசடையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை விட பெரிய அளவுல எஃபெக்ட் ஏற்படும். எதுல? நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சொல்லுவோம். அந்த கழிவுகள், அணுக்கழிவுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்கள் இல்லாத இடத்துல போய் புதைச்சிடணும். அதாவது அதுக்குதான் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் சூஸ் பண்ணும்போது கடற்கரை ஓரத்தில் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப கடற்கரை ஓரத்துலங்கிறப்ப மணல்ல போட்டு புதைச்சிட்டோம்னாக்க பாதிப்பு இருக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு குழியை பதிச்சு மூடணும். மேலாக போகும்போது நியூக்ளியர் ரியாக்டர்னால ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் ரொம்ப அதிகம். இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஜப்பான்ல ஏற்பட்ட 2ஆம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் அழிந்து போனதான் காரணம். சோ அதுல இந்த கதிரியக்க எஃபெக்ட் வந்து இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க 2ஆம் உலக போர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு. சோ கதிரியக்கம் அவ்வளவு கொடுமையானது. இது பல நம்ம சினிமாஸ்ல கூட பார்த்துருக்கலாம். சோ கதிரியக்கத்துடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிற அதனாலதான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த கூடங்குளத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மக்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இங்க வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்காதீங்க, எங்களுக்கு ஊருக்கே பாதிப்புன்னு சொல்லி பெரிய பலகட்ட போராட்டம்லாம் நடந்துச்சு. சரிங்களா? நம்ம அதெல்லாம் வேணா, நம்ம வழியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜியை பத்தி பேசுவோம். சரிங்களா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் இங்க கிடைக்கிறது இந்த மூணுலயே கிடைக்கிறது வந்து நான் ரெனியூவபிள். நியூக்ளியர் ரியாக்டரை தூக்கி போட்டுரும். தண்ணியில இருந்து வாட்டர்ல இருந்து மின்சாரம் தயாரிச்சாக்க அது இரிகேஷன் பர்பஸ் பயன்படுத்தலாம். ஒன்ஸ் தான் மின்சாரம் தயாரிக்க முடியும். வாட்டர்ல இருந்து ஒரு தடவை மின்சாரம் தயாரிக்க முடியும். அதை மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. இரிகேஷன் போயிடும், பாசனத்துக்கு போயிடும், குடிநீர் இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். தெர்மல் பவர் பிளான்ட் நம்ம சொன்னது ஆஷா போயிடும், புகை வந்து மேல நோக்கி போயிடும். சோ நான் ரெனியூவபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து நம்ம சோலார் சொல்லலாம், விண்டு சொல்லலாம்,
விண்ட் பவர் ஜெனரேஷன், சோலார் பவர் ஜெனரேஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ தெர்மல் சொல்லலாம், ஜியோ தெர்மல். 4 வந்து பயோகேஸ். சரிங்களா? இதெல்லாம் ரெனியூவபிள், புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி. புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி அப்படின்னா சோலாருங்கிறது உங்களுக்கு வந்து சூரிய மின்சக்தி. உலகம் இருக்கும் வரை சூரியன் இருக்கும், சூரியன் இருக்கும் வரை அதுல வந்து நமக்கு வந்து வெளிச்சம் கிடைச்சிட்டு இருக்கும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அதுல இருந்து மின்சாரத்தை கிடைக்கும். ஜப்பான்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே சோலார் எனர்ஜி, சோலார் பவர் பிளான்ட் போன்று அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஜப்பான் போன்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். சோலார் எனர்ஜி மூலியமா கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை அதனுடைய பயன்பாடு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா விண்டு, காற்றாலை மின்சக்தி. காற்றின் வேகம் எங்க அதிகமா இருக்கிறோ அதுல இருந்து நம்ம விவசாயம் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் முப்பந்தல், நாகர்கோயில் போன்ற பகுதிகளில் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை, சுல்தான்பேட்டை இது போன்ற இடங்கள்ல பல்லடம் அந்த ஏரியாக்கள்ல இது விண்டு மில் நிறைய இருக்குது. அப்புறம் ஜியோ தெர்மல், பயோகேஸ். இதன் மூலியமா ரெனியூவபிள், மறுபடியும் காத்து சுவாசிச்சிட்டோம்னா உலக இருக்க வரைக்கும் காத்து இருந்துட்டு இருக்கும், சூரியன் இருக்க வரைக்கும் வெளிச்சம் கிடைச்சிட்டு இருக்கும். அது மாதிரி ஜியோ தெர்மல், பயோகேஸ் இது எல்லாமே அப்படிதான். சரிங்களா? இதை வந்து ரெனியூவபிள் சொல்றோம், அதை நான் ரெனியூவபிள் சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த மட்டும் நம்ம பவர் ஜென்ரேஷன் எப்படிலாம் எந்தெந்த வகைகளில் பவர் ஜென்ரேட் பண்ண முடியும், எந்தெந்த வகையில பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ரைட்டுங்களா? இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.